300 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படும் நிலைமை காவிந்த ஜெயவர்தன எம்பி சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நாட்டில் 862 அத்தியாவசிய மருந்து பொருட்களில் சுமார் 300 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது. சகல அரசு வைத்தியசாலைகளிலும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் போது இலவச சுகாதார சேவையை மாத்திரம் நம்பியுள்ள இந்த சாதாரண பொதுமக்கள் தொடர்பான விடயத்தில் இப்போது மக்களின் நிலைமை பாதிக்கப்படும். அரசு துறைகளில் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வைத்தியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பாக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட சுகாதாரத்துறை இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல அப்பாவி மக்களின் உயிரை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கினார். அதற்கு எதிராக நாங்கள் தான் அன்று எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம். சுகாதாரத்துறையில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதாகவும் மருந்து பொருட்கள் மீதான வெட்வரி ரத்து செய்வதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். ஆனால் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதில்லை. இதனால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டில் 862 அத்தியாவசிய மருந்து பொருட்களில் சுமார் 300 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது. சகல அரசு வைத்தியசாலைகளிலும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் போது இலவச சுகாதார சேவையை மாத்திரம் நம்பியுள்ள நடுத்தர மக்கள் நிலைமை பாதிக்கப்படும். தற்போது பெரும்பாலான அரசு வைத்தியசாலைகளில் வெளியக மருந்தகங்களில் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கான துண்டுச்சீட்டுகள் வழங்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவையாளர்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள். இந்த அர்ப்பணிப்பினால் தான் இலங்கையின் இலவச சுகாதார சேவை பாதுகாக்கப்படுகிறது. ஆசியாவில் இன்றளவில் முன்னிலையில் காணப்படுகிறது. இலவச சுகாதார சேவையில் தரத்தை மேம்படுத்த வேண்டும். 2022 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் 726 விசேட வைத்தியர்களும் 1116 மருத்துவ உத்தியோகர்களும் உள்ளடங்கலாக 2842 சுகாதார சேவையாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அதேபோல் 6000 சுகாதார சேவை உத்தியோகர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். வைத்தியர்கள் மற்றும் சுகாதார உத்தியோகர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் இலவச சுகாதார சேவை கட்டமைப்பும் வீழ்ச்சியடையும் என்பதாக நேற்று தினம் காவிந்த ஜெயவர்தன அவர்களும் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணும். இந்த